ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 108. ஜபாலி முனிவர் சார்வாக மதத்தை கூறி ராமனை ராஜ்யத்தை ஒப்புக்கொள்ளும்படி வற்புறுத்தல். அச்சமயம் அங்கு முனிகணங்களுடன் வீற்றிருந்த ஜபாலி முனிவர் அதர்மமான நாஸ்திக மதத்தின் உரைகளை கூறி அதனால் ராமனை வாக்கில் வெல்ல வேண்டுமென்கிற எண்ணத்தோடு அவனை நோக்கி, ராமா, நீ என்ன சாமானிய மனிதனைப் போல் பேசுகின்றனை? எவனுக்கு எவன் பந்து? எவனுக்கு எதனால் இது உண்டாகக்கூடியது? எவனும் பிறக்கும்போது ஒருவனாகவே பிறக்கின்றனன், சாகும் பொழுதும் அப்படியே. ஆகையால் எவனும் கூட பிறப்பதில்லை, கூட சாவதும் இல்லை. விஷயம் இப்படி இருக்கும்போது எவன் தந்தை என்றும் தாய் என்றும் மிகவும் பக்தி அடைவானோ அவன் பைத்தியக்காரனே ஆவான். ஒருவனுக்கு மற்றொருவன் ஒன்றுமே அல்லன். ஒருவருக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லை. ஒருவன் ஒரு கிராமத்திற்கு செல்லுகையில் நடுவில் இளைப்பாறும் பொருட்டு ஓரிடத்தில் வரிசித்திருந்து மறுநாள் அவ்விடத்தை விட்டு பிரயாணப்படுவது போலவே மனிதர்களும் சம்சார யாத்திரை செய்து கொண்டு நடுவில் வாசஸ்தானத்தை போல் தாயையும் தந்தையும் வீட்டையும் பொருளையும் பெறுகின்றனர். ஆகையால் தாய் தந்தை முதலானோர் கேவலம் வாசஸ்தானம் போன்றவரே அன்றி வேறல்லர். நல்ல புருஷர்கள் அவர்களிடத்தில் மனப்பற்று வையார்கள். ஓ ராமா, நீ முறைமையான அரசாட்சியை விட்டு துக்கத்தை விளைவிப்பதும் இள வயதிற்கு தகாததாய் பல கஷ்டங்களும் தருவதுமாகிய இந்த கோணல் வழியை வனவாசம் செய்தலை அனுசரிப்பது அடியோடு தகாது. உனக்கு தசரதனோடு ஒருவித சம்பந்தமும் இல்லை. அவனுக்கும் உன்னோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவன் வேறு, நீ வேறு. ஜந்துக்களுக்கு தந்தை முக்கிய காரணமன்று. ருது காலத்தில் தாய் தரித்த சுக்கில சோனிதங்களே முக்கிய காரணம். அதனாலேயே உலகில் புருஷன் பிறக்கின்றனன். உன் தந்தை எங்கு போக வேண்டுமோ அவ்விடத்திற்கே போயினன். இது இறப்பவர் அனைவருக்கும் சுபாவம். நீயோ இல்லாத சம்பந்தம் ஒன்றை இழுத்து வைத்துக்கொண்டு பிரத்யக்ஷ சௌக்கியத்தை விட்டு கேவலம் தர்மத்திலே மனம் ஊன்றி இருக்கின்றனை. பணத்திலும் தர்மத்திலும் முயன்றவர் இங்கு வருத்தமுற்று கெடுவதை அன்றி செத்த பின்பும் துக்கத்தையே அடைந்து கெடுவார்கள். கர்மங்கள் பிரயோஜனமற்றவை. ராமா, பிதிர்வாச்சன பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நீ பரலோகமே இல்லை என்று தெரிந்து கொள்வாயாக. பரலோக சுகங்களை கொடுக்கும் எனப்படுகிற பிதிர்வச்சன பரிபாலனம் முதலிய தர்மங்களை அப்புறம் தள்ளி பிரத்யக்ஷ சித்தமான ராஜ்ய போகாதிகளை அங்கீகரித்து பரதனுடைய வேண்டுகோளை மறுக்காமல் இருப்பாயாக என்றனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 110. வசிஷ்டர் ராமனது கோபத்தை தீர்த்து ராமனை திருப்ப முயலுதல். ஜாபாலியின் வார்த்தைகளால் மிகவும் கோபமடைந்திருந்த ராமனை நோக்கி வசிஷ்டர் அவர் ஜாபாலி கூறினதற்கு காரணத்தை விளக்கி பிறகு, ராமா, நான் உலகத்தினுடைய உற்பத்தி கிரமங்களை எல்லாம் இதோ கூறுகிறேன் கேள். முன்பு எல்லாம் ஜலம் நிரம்பி இருந்தது. அதில் பூமி உண்டாக்கப்பட்டது. அதில் பிரம்மாவும் தேவதைகளும் உண்டானார்கள். பிறகு நாராயணன் பன்றியுரு கொண்டு ஜலங்களினின்றும் பூமியை எடுத்தனன். அந்த பிரம்மாவும் தன் புத்திரர்களாகிய மரீச்சி முதலானவர்களோடு கூடி இந்த ஜகத்தை எல்லாம் படைத்தனன். பரபிரம்மமான நாராயணனிடமிருந்து பிரம்மன் உண்டாயினன். அப்பிரம்மனிடமிருந்து மரீச்சி உண்டாயினர். மரீச்சிக்கு கஷ்யபரும், கஷ்யபருக்கு சூரியனும், சூரியனுக்கு வைவஸ்வத மனுவும் பிறந்தனர். வைவஸ்வதற்கு இஷ்வாகு பிறந்தனன். அவனே அயோத்திக்கு முதன்மையான மன்னவன். அவனுக்கு குஷி என்பவனும், குஷிக்கு விகுஷி என்பவனும், விகுஷிக்கு பாணனும், பாணனுக்கு அனரண்யனும், அனரண்யனுக்கு பிருகு என்பவனும் பிறந்தனர். பிருகுவின் மகன் திரிசங்கு. திரிசங்குவுக்கு யுவனாசுவனன். அவனுக்கு மாந்தாதா. மாந்தாதாவுக்கு சுச்சந்தி என்பவனும், அவனுக்கு துருவசந்தி என்றும் பிரச்சேனஜித் என்றும் 2 பிள்ளைகளும் பிறந்தனர். அவர்களில் துருவசந்திக்கு பரதன் பிறந்தான். பிறகு பரதனுக்கு அசிதன் என்பவன் பிறந்தான். அவன் பகைவரான அரசர் பலரால் தோற்கடிக்கப்பட்டு காட்டிற்கு துரத்தப்பட்டான். அவன் இமயமலையில் தவ வேடத்தை மேற்கொண்டனன். அச்சமயம் அவனுடைய 2 மனைவிமார்களும் கருவுற்றிருந்தனர். அவர்களில் ஒருத்தி தன் சக்கலத்தின் கர்ப்பத்தை அழிக்கும் பொருட்டு அவளுக்கு விஷமிட்ட பக்ஷணத்தை கொடுத்தனள். இன்னனம் விஷம் தின்ற காவிந்தி என்னும் அஜிதனது மனைவி தவ சிரேஷ்டரான சியவனர் என்கிற முனிவரின் அருளால் கரு சேதமடையாமல் தேஜோமயமான ஒரு பிள்ளையை பெற்றனள். மற்றவளோ விஷத்தோடு பிறந்த சகர மகாராஜனை பெற்றாள்.
சகரனுக்கு அஜமஞ்சனும், அஜமஞ்சனுக்கு அம்சுமானும், அம்சுமானுக்கு திலீபனும், திலீபனுக்கு பகீரதனும், பகீரதனுக்கு ககுஸ்தனும், ககுஸ்தனுக்கு ரகுவும், ரகுவுக்கு கல்மாஷபாதனும், அவனுக்கு சங்கணனும், சங்கணனுக்கு சுதர்சனனும், சுதர்சனனுக்கு அக்னிவர்ணனும், அவனுக்கு சீக்கிரகனும் பிறந்தனர். சீக்கிரகன் பிள்ளை மரு, அவன் பிள்ளை பிரச்சுருகன், அவன் பிள்ளை அம்பரீஷன், அவன் பிள்ளை நகுஷன், அவன் பிள்ளை நாபாகன், அவனுக்கு அஜன் என்றும் சூவ்ரதன் என்றும் 2 பிள்ளைகள் பிறந்தனர். அஜனுக்கு தசரதன் பிறந்தான். அவனுக்கு ராமனாகிய நீ மூத்த குமாரனாக பிறந்தனை. இஷ்வாகு வம்சத்தில் நான் இப்பொழுது கூறினபடி மூத்த பிள்ளையே அரசனாவது வழக்கமாய் இருக்கின்றது. அந்த வழக்கத்தை கெடுப்பது உனக்கு தகாது. ஆகையால் நீயே ராஜ்யாபிஷேகம் கொண்டு அருளி இப்பூமண்டலத்தை பரிபாலனம் செய்வாயாக என்றனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ